தமிழகத்திலே முதல் முறையாக ஒரு ஏடிஜிபி கேடர் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசரை கோர்ட்டுக்கு வரவழைத்து அங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பாம புழலுக்கு அனுப்பி இருக்கிறது இது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் மக்களே. என்ன வழக்கு அது? ஏன் அவரை புழலுக்கு அமிச்சாங்க? ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? பார்க்க போறோம் இந்த பதிவுல. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை பார்த்திருக்குன்னு நம்ம சொல்றோம். ஏனென்றால் இரண்டு மிக முக்கியமான புள்ளிகள். ஒண்ணு பூந்தமல்லியை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி அவர்கள், இன்னொன்னு ஐபிஎஸ் அதிகாரி ஜெயராம் அவர்கள். ரெண்டு பேரையும் கோர்ட்டுக்கு வரவழைச்சிருக்காங்க. நேற்று மதியத்துக்கு மேல கோர்ட்டுக்கு வந்த இருவரும் ஒருத்தர் மிகப்பெரிய வார்னிங் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க, இன்னொருத்தவரை புழலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இது ஏன் அப்படிங்கறதை பார்க்க போனேனால் இந்த வழக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறத பார்க்க வேண்டும். விராலிப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வனராஜ் அப்படிங்கிற ஒரு நபர், அவருக்கு விஜயாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. இந்த வனராஜ் என்ன பண்றாரு அப்படின்றதை பார்த்தோமே ஆனால் அவரு தேங்காய் வியாபாரம் பண்ணிருக்காரு. சோ தமிழ்நாடு முழுக்க தேங்காவை கொள்முதல் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள பல இடங்களுக்கு அனுப்பக்கூடிய வியாபாரம் பண்றாரு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர். சோ அந்த வனராஜ் அப்படிங்கிறவரு அவருடைய கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் சொத்தை அவங்க பொண்ணான விஜயஸ்ரீ பேர்ல எழுதி வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்லப்படுது. இப்போ இந்த வனராஜ் அப்படிங்கிற நபர் தான் இதுக்கு மூல காரணமாக இருந்திருக்கிறார். இதை அரெஸ்டும் பண்ணப்பட்டிருக்கிறார். எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த விஜயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியா மூலியமாக ஒரு ஆண் அறிமுகமாகிறார். அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கத்தை சேர்ந்த லக்ஷ்மி என்ற பெண்ணுடைய மூத்த மகன் தனுஷ் அப்படிங்கிற ஒரு நபர். இவருக்கு வயது இப்பொழுது 23, விஜயஸ்ரீக்கு வயது 21. இப்போ இந்த தனுஷ் அப்படிங்கிறவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. தம்பி பேர் இந்திரஜித். இப்போ இந்த தனுஷ் அப்படிங்கிற நபருக்கும் விஜயஸ்ரீ அப்படிங்கிற அந்த பெண்ணிற்கும் 5 வருஷமா பழக்கம் இருக்கு. அது காதலாக இருக்கிறது. 2 ஆஸ்பெக்ட் இங்க சொல்றாங்க. முக்கியமா கலப்பு திருமணம், இவரு வேற ஜாதி ஒரு ஜாதி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பினான்சியல் ஸ்டேட்டஸ். இப்ப இந்த 2 அடிப்படை காரணத்தினால இவ விஜயஸ்ரீயுடைய காதலை வீட்டுல சொல்லியும் வனராஜ் ஏத்துக்காம இருந்திருக்கிறாரு. சோ வனராஜ் ஏத்துக்கல அப்படிங்கிற காரணத்தினால 21 வயசு ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற இருந்த ஒரு காலகட்டத்துல 21 வயசு ஆன விஜயஸ்ரீக்கு திருமணம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. திருமணம் பார்க்க ஆரம்பிச்சதுமே விஜயஸ்ரீயும் தனுஷும் முடிவு பண்ணி வெளியே வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றாங்க. ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு திரும்ப அந்த பெண் போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு மறுபடியும் இந்த பெண் வெளியே வந்துடுறாங்க. இப்பொழுது அந்த விஜயஸ்ரீ இந்த வீட்டுல காணும். விஜயஸ்ரீ காணும் அப்படின்றதுமே வனராஜ் என்ன பண்றாருன்னா, இது கண்டிப்பா தனுஷ வேலையா தான் இருக்க முடியும் அப்படின்றத முடிவு பண்ணி தனுஷ போய் மிரட்டுறதுக்கும் தூக்குறதுக்கும் பொண்ணு எங்கன்னு கேட்கறதுக்கும் முடிவு பண்றாரு. இப்போ இவர் டைரக்டா போய் அந்த விஷயத்த செய்யல. இவரு வேற ஒரு நபரை நாடுறாரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு பெண். இப்ப இந்த மகேஸ்வரியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் மக்கள். இவங்க யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க காவல் நிலையத்துல பணிபுரிந்த ஒரு நபர். ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இவங்க காவல் நிலையத்துல வந்து பணிபுரிகிறாங்க. ஒரு தரப்பு இவங்க கான்ஸ்டபிள்னு சொல்றாங்க, இன்னொரு தரப்பு எஸ்ஐன்னு சொல்றாங்க, இன்னொரு தரப்பு இன்ஸ்பெக்டர்னு சொல்றாங்க. பட் எனிவேஸ் இவங்க காவல்துறையில பணிபுரிஞ்சு இவங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஒயிட் டிஸ்மிஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க காவல்துறைக்கு ஃபேக் சர்டிபிகேட்டை வச்சு வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க. இது பேக்ரவுண்ட் செக்ல தெரிஞ்சு போகுது. தெரிஞ்சு போன டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி போலியே போட்டுடுறாங்க. வெளியே போன மகேஸ்வரி சும்மா இல்ல மக்களே. அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வருஷநாடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பழங்குடி மக்களை பாதுகாக்கிறதுக்காக நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனால் மகேஸ்வரியை பொறுத்தளவுக்கு எல்லா சமூக விரோத கும்பலுக்கூடி தொடர்பு இருக்கு அவங்களுக்கு. சுருக்கமா சொல்ல போனா அவங்க ஒரு குண்டாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ வருஷநாடுல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த ட்ரஸ்டின் மூலியமா அவங்களோட ஐடென்டிட்டி காமிச்சுக்கிட்டு வெளியே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க மகேஸ்வரி. இப்போ இந்த மகேஸ்வரி கிட்ட வனராஜா சொல்றாரு இந்த சம்பவத்தை பத்தி. இப்ப எப்படி அவங்க 2 பேருக்கும் பழக்கம் அப்படின்றத பார்த்துருவோம் மக்கள். அதாவது வனராஜா அவர்கள் ஒரு கோடீஸ்வரர், மிகுந்த பணக்காரர். அவரு இங்க இருக்கக்கூடிய வருஷநாட்டுல இருக்கக்கூடிய இந்த பழங்குடி மக்களுக்கு உதவி பண்றதுக்காக ஒரு வாட்டி வராரு. இப்படி வரும் பொழுது மகேஸ்வரியை பாக்குறாரு. சோ மகேஸ்வரிக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்படுகிறது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாளிகை பாறை அப்படிங்கிற ஒரு இடத்துல கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்கு. ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருப்பசாமி அப்படிங்கிற கோயில சில பூசாரிகள் இருக்கிறாங்க. அவங்க குறி சொல்றத மையமா வச்சு கோயில் இயங்கிட்டு இருக்கு.
இந்த சொல்லக்கூடிய குறி அப்படிங்கிறது தெளிவா டீட்டெயிலா ப்ராப்பரா நடக்கும் அப்படிங்கிறதுனால பல ஐபிஎஸ் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே இந்த குறி சொல்றதை கேட்க வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துலதான் ஒரு முறை மகேஸ்வரிக்கும் இந்த வனராஜாவுக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த ஏடிஜிபி ஜெயராமுக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. சோ குறி சொல்ற ஜெயராம் வராரு, அங்க 3 பேர் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த இடத்துல ஜெயராம் யாருன்றத பார்க்கலாம் மக்களே. கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த ஜெயராம் அவர்கள் 1996 பேட்ச் ஐபிஎஸ் ஆபீசர். ஸோ ஐபிஎஸ் பாஸ் பண்ணி முடிச்சுட்டு அவர் தமிழ்நாட்டில் வந்திருக்கிறாரு. இப்ப இவருக்கு பரபரப்பும் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினன்சியும் ஒரு புதுசு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தோம்னால், அதிமுக ஆட்சியில ஒரு ஸ்பெஷல் டிஜிபியா இருந்த ராஜேஷ் தாஸ் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பாலியல் வழக்கில் சிக்கிறார். என்னன்னு பார்த்தால் இபிஎஸ் அவர்கள் ஒரு மீட்டிங்காக போறாரு. அந்த மீட்டிங்கை ஃபுல்லா ஸ்பெஷல் டிஜிபியா செக்யூரிட்டி செக் பண்ண வேண்டிய பொறுப்பு இவருக்கு இருக்கிறது. இவர் அங்க போய் எல்லாம் செக் பண்ணிட்டு வரும் பொழுது அந்த மாவட்டத்துடைய எஸ்பியான ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி, வடநாட்டை சேர்ந்தவர்கள், அவங்க கூட ஒன்னா கார்ல வர்றதுக்காக சொல்றாரு. சொல்லும் போது அந்த பெண் கிட்ட தவறான ஒரு கையெடுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டு நீ பாட்டு பாடுலாம் சொல்லி ஒரு மாதிரி தப்பா அணுகிறதுனால அது இமீடியட்டா அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி வண்டியில நடுவுல ஸ்டாப் பண்ண சொல்லி இறங்கி நடந்து போறாங்க. நடந்து போறது மட்டும் இல்லாம அங்கிருந்து போன் பண்றாங்க. போன் பண்றது அவர் கணவருக்கு. அவர் கணவர் டெல்லியில அவர் ஐஏஎஸ் அதிகாரியா இருக்கிறார். உடனடியா இதை சென்ட்ரல் லெவல் இந்த பிரச்சனையை கொண்டு போறாங்க. கொண்டு போனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எஸ்கலேட் பண்றதுக்காக அவங்க பிளான் பண்ணும் பொழுது எப்படியாச்சும் இந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரியை தடுத்து நிற்பாட்டணும் அப்படின்ற முடிவு பண்ணி திரு ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ் அவர்கள் கால் பண்ண ஃபர்ஸ்ட் ஆளு திரு ஜெயராம் ஐபிஎஸ் தான். அவர் கால் பண்ணதுமே செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு எஸ்பியை அனுப்பி இந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரியை ஸ்டாப் பண்றாங்க. ஸ்டாப் பண்ண அந்த அதிகாரி கொடுத்த வாக்குமூலத்துல ஜெயராம் ஐபிஎஸ் பேரும் அடிபட்டிருக்கு. அந்த தடுத்த அந்த அதிகாரி மேலும் கோர்ட் மிகுந்த கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த கேஸ் சார்ஜ் ஷீட்ல அவங்க இடம்பெற்றிருந்தாருன்றது மாற்று கருத்து இல்லை மக்களே. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு பெண் சமாச்சாரத்துல ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணது ஜெயராம் தான், ஏடிஜிபி அவர்கள் தான். அது ஒரு புறம். இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா ராமாபுரத்துல ஒரு ஸ்பா, அந்த ஸ்பா உள்ள ப்ராஸ்டியூஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சி ஏவிஎஸ் கேஸ்ல புக் பண்றதுக்கு போலீஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்பாவை சீல் வைக்கிறாங்க. இது போன ஆட்சியில் நடந்த விஷயம். சீல் வச்சு முடிச்சதுக்கு பிறகு அந்த ஸ்பாவுடைய சம்பந்தப்பட்ட ஆட்களுடைய ஃபேஸ்புக் சோசியல் மீடியா பார்க்கும் பொழுது அந்த ஸ்பாவுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல கேக்கெல்லாம் வெட்டி கட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பால இருக்கக்கூடிய பெண்கள் கூட சிரிச்சு பேசிக்கிட்டு கேக் ஊட்டிக்கிட்டு இருக்க மாதிரியான போட்டோஸ் தான் வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு மக்களுக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா மகேஸ்வரி கான்ஸ்டபிள் கூட இவங்களுக்கு, அந்த கான்ஸ்டபிள் தான் மகேஸ்வரி அப்படிங்கிறாங்க, அவங்க கூட தொடர்ந்து பழக்கம் இருந்திருக்கு. இவங்க மகேஸ்வரி அவர்கள் முகாவத்தில் விட்டு போனதுக்கு பிறகுமே சோ என்னென்ன மாதிரியான அண்டர்கிரவுண்ட் வேலைகள்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் இவங்களை வச்சு தீர்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இப்போ இந்த 3 பேரும் இணையக்கூடிய புள்ளியை பார்த்துட்டோம் மக்களே. சம்பவம் நடந்துன்றதை பார்த்துருவோம். மே 10 ஏடிஜிபி அவர்கள் ஆயுதப்படை ஏடிஜிபியா இருக்காரு. மே 10 அன்னைக்கு இந்த மாதிரி பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு வனராஜா அவர்கள் மகேஸ்வரி இன்ஃபார்ம் பண்ண, மகேஸ்வரி அந்த பர்டிகுலர் தனுஷ் அப்படிங்கிற நபரை கடத்துறது தான் பிளான் ஆக்சுவலா. சோ இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுல யாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா மகேஸ்வரி இருக்கிறாங்க, அந்த வனராஜா இருக்கிறாரு, அவர் சொந்தக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க, பிளஸ் ஒரு சரத் அப்படிங்கிற அட்வொகேட் இருக்காரு. அவரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகன்மூர்த்தியுடைய கட்சியை தொடர்பு உடையவர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரு பிளஸ் ஒரு கார், இனோவா கார். அந்த இனோவா கார் ஒரு சைரன் வச்ச போலீஸ் அதிகாரி காரு. அது யாருக்கும் இல்லை, ஜெயராமுடைய கார். அந்த காரை ஓட்டுறது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். ஸோ ஓட்டிக்கிட்டு நேரா இங்க திருவள்ளூர் போறாங்க. திருவள்ளூர் கலாம்பாக்கம் போயிட்டு அங்க தனுஷை கேட்கறாங்க. தனுஷ் இல்லை. வீட்டுக்கு மேல போய் லக்ஷ்மி அப்படிங்கிற அம்மா மிரட்டிட்டு இருக்கிறாங்க. மிரட்டிட்டு மேல படுத்து தூங்கிட்டு இருந்த அவருடைய தம்பியான இந்திரஜித்தை கடத்துறாங்க. அவருக்கு வயது வெறும் 16. இந்திரஜித்தை கடத்தி அங்கிருந்து கொண்டு போயிடுறாங்க. உன் தம்பியை தூக்குனா அவன் வருவான்ல, இதான் சொல்லப்பட்ட வார்த்தையா சொல்றாங்க. கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் பூந்தமல்ல ஒரு ஹோட்டல்ல வச்சு இந்திரஜித்தை மடக்கி வச்சிருக்காங்க. தகவல் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிக்கு தெரிவிக்கப்படுது. ஜெயராம் ஒண்ணு சொல்லியிருக்காராம், இது ஒரு மைனர் அப்டக்ஷன் கேஸ் ஆயிட போகுது, உடனடியா அந்த பையனை விட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லியிருந்திருக்காரு. உடனடியா கிளம்பி அந்த பையனை கொண்டு விடுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதற்குள்ளாக
லக்ஷ்மி அப்படிங்கிற அவங்களோட தாயார் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாங்க. இதுல வந்து ஒரு நபரை நிச்சயம் பாராட்ட வேண்டும். யாரும் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய கலாம்பாக்கம் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை நிச்சயம் பாராட்டி ஆகணும். ஏனென்றால் ஒரு அப்டக்ஷன் கேஸ், கடத்தல் கேஸ், அந்த கடத்தல் கேஸ் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க. உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சம்பந்தப்பட்ட மைனர் பையன் கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த அம்மா சொல்றாங்க அடையாளம் தெரிந்த முகவரி தெரியாத நபர்கள்னு கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர். ஸோ யாருன்னு பார்த்து அந்த வண்டி நம்பரை நோட் பண்ணி, அது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வண்டி இருப்பினும் போலீஸ் அதிகாரிகள் அந்த வண்டியை பிளாக் பண்றாங்க. பிளாக் பண்ணி உள்ள செக் பண்ணி பார்க்கறாங்க. அதுக்குள்ளாக இந்த எதிர்ச்சித்தை கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்டு அங்கிருந்து கிளம்பும் பொழுது இந்த வண்டியை பிளாக் பண்றாங்க போலீஸ். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கூட ஒரு 7.5 lakhs கேஷ் இருந்திருக்கு. இந்த கேஷ் எதுக்கு, எப்படி, என்ன அப்படின்னு பார்த்தோமே ஆனால், இந்த மாதிரி இனோவா காரை கொடுத்து ஹெல்ப் பண்ணி அவனை கடத்தி கொண்டு வர்றதற்காக இந்த சம்பந்தப்பட்ட ஜெயராம் ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஜிபி அவர்களுக்கு 25 lakh rupees பேர பைசா சொல்லப்படுது. ஸோ இப்பொழுது இந்த வழக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுனால இத்தனை பேரும் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுகிறார்கள். இதுல அட்வொகேட் சரத் சொன்ன வார்த்தை, ஜெகன்மூர்த்தி சொன்னதுனாலதான் நான் போனேன்னு சொல்லிட்டு சொல்றாராம். அதனால இந்த எஃப்ஐஆர்ல ஜெகன்மூர்த்தி ஆட் பண்றாங்க. அடுத்தது இந்த கார் யாருடையது அப்படின்னு பார்த்தால் ஜெயராமுடைய கார், இனோவா கார், ஏடிஜிபி கொடுக்கப்பட வேண்டிய அரசுடைய கார். அந்த காரை ஓட்டுறது ஒரு கான்ஸ்டபிள், போலீஸ் கான்ஸ்டபிள் ஓட்டிருக்காரு. இந்த காரை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது மகேஸ்வரி சொல்லியிருக்கிறாங்களாம் அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பந்தப்பட்ட 5 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணும் பொழுது 2 அக்யூஸ்ட் 2 பேரை சொல்றாங்க. ஒன்னு பூவை ஜெகன்மூர்த்தி, இன்னொன்னு வந்து ஜெயராம் ஐபிஎஸ். ஸோ இப்போ இவங்க 2 பேரையுமே எஃப்ஐஆர்ல சேர்க்கிறாங்க. சேர்த்து விசாரிப்பதற்கு கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது ஐபிஎஸ் அதிகாரி விசாரணைக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால ஜெகன்மூர்த்தி பாத்தீங்கன்னா விசாரணைக்காக போலீஸ் வீட்டுல வந்து அழைக்கும் பொழுது ஒரு 1000 பேர் கட்சிக்காரனை கூப்பிட்டு வீடை சுத்தி சரௌண்ட் பண்ணிக்கிட்டு உள்ள வர விடாம தடுக்கிறாங்க. நீங்க பாருங்க மக்களே, அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜாதி அடிப்படையா கட்டமைச்சு வச்சுக்கிட்டு ஒரு ஜாதி சப்போர்ட்லயும் உள்ள இருக்க அந்த பசங்க சப்போர்ட்லயும் வந்து அரசியல் பண்றாங்க. ஒரு பிரச்சனை வந்தவுடனே எப்படி அந்த பசங்களை முன்னிறுத்தி இவங்க சேஃபா வெளியே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஒரு வழக்குல தமிழை எஃப்ஐஆர் போட்டக்கூடாது, எஃப்ஐஆர் போட்டாங்க, விசாரிச்சா கைது பண்ணப்பட்டுடக்கூடாதுன்றதுனால மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தாக்கல் பண்ண ஜெகன்மூர்த்தி என்னன்னால் ஆன்டிசிபேட்டரி பெயில். சோ இதனை வேலுமுருகன் ஜெய் எவ்வளவு சூப்பரா விசாரிச்சிருக்காருன்றதை கண்டிப்பா பார்க்க வேண்டும் மக்களே. நேற்று மார்னிங் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்ததுமே இந்த வழக்குடைய இந்த கேஸோடைய ஃபேக்ட்ஸ் அவர் தெரிஞ்சுக்க சொல்றாருன்னா, சம்பந்தப்பட்ட 2 அக்யூஸ்டையும் கூப்பிடுங்கன்றார். ஜெகன்மூர்த்தி மற்றும் இந்த ஜெயராம் ஐபிஎஸ் 2 பேருமே ஆஃப்டர்நூன் செஷனுக்கு பாஸ் ஓவர் பண்றாரு கேஸ. ஆஃப்டர்நூன் 2:30 மணிக்கு 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. நின்னவுடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஒரு அரசு அதிகாரி இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இந்த வழக்குக்கு உங்க கார் உபயோகப்பட்டிருக்கு, உங்க கார் நீங்க தான் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கு அங்க ப்ராப்பரான அக்யூஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. நீங்க விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, உங்களையும் அரசியல்வாதியும் வெவ்வேறாக, அதாவது ஒரே மாதிரி பார்க்க முடியாது, வெவ்வேறாக பார்க்க வேண்டும் சொல்லிட்டு அங்கேயே ஸ்பாட்ல முதல்ல இந்த ஜெயராம் ஐபிஎஸ் அதிகாரியை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாரு நீதிபதி. இந்த கேஸ் எந்த அளவுக்கு போகும் நான் சொல்ற மக்களே, அடுத்த வருஷம் மே மாசம் 2026 ஜெயராம் ஐபிஎஸ் அதிகாரி ரிட்டையர்மெண்ட். கிட்டத்தட்ட இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 11 மாசம் டைம் இருக்கு. இந்த 11 மாசத்துக்குள்ள அரெஸ்ட், அவருக்கு எதுவுமே கிடைக்காது, எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது அவருக்கு. இப்ப இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு லோயர் கோர்ட்ல ஹைகோர்ட் அரெஸ்ட் பண்ண சொன்ன ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் தான் பார்ப்பாங்க. சார்ஜ் ஷீட் போட்டாலுமே லோயர் கோர்ட்ல டெஃபினட்டா ஜெயராம் ஐபிஎஸ் கன்விக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. மறுபடியும் ஒரு ஹைகோர்ட்டுக்கு வந்தாலும் இது ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ண கேஸ் அப்படிங்கிறதுனால ஹைகோர்ட்ல ஒரு ரெமெடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் போனா சுப்ரீம் கோர்ட் தான் போகணும். ஆனால் அதற்குள்ளாக இத்தனை இடத்துல கன்விக்ஷன் அப்படின் பொழுது இதனால அவருடைய பர்சனல் லைஃபும் பாதிக்கப்படும், ப்ரொஃபஷனல் அவருக்கு எந்த ரெமடியும் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு ஜெயராம் ஐபிஎஸ் உடைய லைஃப் இஸ் கான். அடுத்தது ஜெகன்மூர்த்தி கிட்ட வராரு நீதிபதி அவர்கள். அவர் கேட்கிற முதல் வார்த்தை, இது கோர்ட்டா இல்ல ஷூட்டிங் ஸ்பாட்டா கேட்டிருக்காரு. கம்முன்னு இருந்திருக்காங்க. இங்க எதுக்கு இத்தனை பேர் யார் அவங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு.
இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஆளை மட்டும் உள்ள இருக்க மற்ற வெளியே போக சொன்னோடனே ஜெகன்மூர்த்தியுடைய அல்லக்கு இலக்கையில வெளியே போயிடுச்சு. அடுத்த ஜெகன்மூர்த்தி கேட்டிருக்காரு, நீங்க முதல்ல யாரு, உங்க பேரை கேட்டிருக்காரு, எந்த தொகுதியும் கேட்டிருக்காரு, எவ்வளவு ஓட்டு ஜெயிச்சுன்னு கேட்டிருக்காரு. கேட்டு சொல்லியிருக்காரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நீங்க மக்கள் பிரச்சனையை பேசணுமா கட்ட பஞ்சாயத்து பண்ணணுமான்னு கேட்டிருக்காரு. நீங்க எம்எல்ஏ தானே, எதுக்கு ஒரு விசாரணை பயப்படுறீங்கன்னு கேட்டிருக்காரு. அடுத்தது, விசாரணைக்கு அழைக்கிறதுக்கு போலீஸ் வரும்போது ஏன் 1000 பேர் வச்சு பிளாக் பண்றீங்கன்னு கேட்டிருக்காரு. இப்படிலாம் பிளாக் பண்ணா சட்டம் பயந்துருமா உங்களுக்கு கேட்டிருக்காரு. அடுத்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு முன்ஜாமீன் மனுவை நான் தள்ளி வைக்கிறேன் 26 வரைக்கும். இது பியூட்டிஃபுல்லான மூவ் மக்கள். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 26 தள்ளி வைக்காம சப்போஸ் டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா உடனே சுப்ரீம் கோர்ட் போயிருப்பாங்க ஆர்டருக்காக. இப்ப நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு இவர் யாரு, என்ன மாதிரி கேஸ்ன்றது தெளிவா புரியும். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ரெமடிக்குன்னு வராங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரெமடி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். என்ன சொல்றாருனா 26 வரைக்கும் தள்ளி வச்சிருந்த கேஸ என்ன சொல்றாருனா, நீங்க விசாரணைக்கு நீங்க போக வேண்டும், போயிட்டு தனியா போகணும், கூட யாரும் கூட போகக்கூடாது, போயிட்டு விசாரணை ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணு. விசாரணையை ஃபேஸ் பண்ணதுக்கு பிறகு இதுல போலீஸ் உங்களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கு என்று நம்பினால் கைது பண்றதுக்கு தடையும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜெகன்மூர்த்திகள் வழியே கிடையாது, போலீஸ் விசாரணைக்கு போய் தான் ஆகணும். அவர் போகணும். நிச்சயமாக போலீஸ் இதுல அவருக்கு சம்பந்தம் இருக்குன்றத உறுதிப்படுத்தினால் அவரை கைது பண்ணுவதற்கு எந்த தடையும் இல்லைன்னு பாக்குறாங்க. ஆனா இது இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் மக்களே. அதாவது இந்த கேஸ்ல மிக முக்கியமா இருக்கக்கூடிய A1 அக்யூஸ்டான மகேஸ்வரி, அதாவது நம்ம இந்த தமிழ்நாட்டுல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஹெல்ப் இருந்ததுன்னா அந்த காரை வச்சு சினிமா பான்ல கடத்தி என்னன்னா பண்ணி கொண்டு போயிட முடியும் அப்படிங்கிற இந்த திமிர்த்த என்னாவட்டை உங்களுக்கு யாரு கொடுத்தது அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஒரு மைனர் பையனை கடத்தினால்தான் இந்த கேஸ் வெளியே வந்திருக்க மக்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கா இந்த கேஸ். பட் இருப்பினும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இந்த அப்டக்ஷன் கேஸுக்கு தன்னோட வண்டியை கொடுத்து ஹெல்ப் பண்ணி நீங்க பண்ணுங்க, அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் பேசப்படுகிறது அப்படின்னால் இப்ப எந்த அளவுக்கு அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு இந்த இடத்துல துணிவு வந்திருக்கு அப்படிங்கிறதே அந்த கோர்ட் அப்சர்வ் பண்றாங்க. அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி துணிவு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் அப்சர்வ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை வந்த உடனேயே வனராஜ் என்ன பண்ணியிருக்காருனால் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான திமுக புள்ளிட்ட பேசியிருக்காரு. பேசி அவர் மூலியமாக திருவள்ளூர் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசுறப்போ அவர் என்ன சொல்லிட்டாருனாமா, 2 பேரும் மேஜர் சார், இல்ல நீங்க இன்வால்வ் ஆகாதீங்க, இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிடுச்சுன்னா தப்பாக இருந்திருக்காரு. ஆனால் இங்க ஜெயராம் ஐபிஎஸ் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை தொடர்ந்து எடுத்து பண்றாரு பணத்திற்காக. சோ அதற்கான தண்டனை அனுபவிச்சு தேர்வுன்னு முடிவு பண்ணி நீதிபதிகள் அந்த ஒரு அரெஸ்ட கொடுத்திருக்காரு மக்களே. இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாக்கணும். பூவை ஜெகன்மூர்த்தி இவர் ஒரு கேள்வி கேட்டார் நீதிபதி. என்ன கேட்டிருந்தாருன்னா, நீங்க மக்கள் பிரச்சனை பேசணுமா இல்ல கட்டபஞ்சாயத்து பண்ண கேட்டிருந்தாரு. கட்ட பஞ்சாயத்து பண்றதுதான் இவருடைய மிக முக்கியமான வேலை அப்படிங்கிறதை அவரை பற்றி தெரிஞ்சவர் தெரியும் மக்களே. இன்னும் சொல்ல போனீங்கன்னா குந்தமணி சைடுல தான் பார்த்து நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு நிறைய வரக்கூடிய செய்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏகப்பட்ட ஹியர்ஸே சோல்ஸ் இருக்கு அந்த பூவை ஜெகன்மூர்த்தியை சொல்ல போனா. என்னன்னா பூவை ஜெகன்மூர்த்தி அவருடைய பேரை வைத்துக்கொண்டு அங்க உள்ள அவனுடைய தம்பிகள் விழுதுகள்லாம் பாத்தீங்கன்னா அராஜகம் அதிகமா பண்ணுவாங்க அப்படிங்கிற கதைகள் நிறைய இருக்கின்றன. உதாரணத்துக்கு நீங்க உங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்காக செங்கல்லாம் எடுத்து வெளியே நீங்க போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க நைட்டுக்கு அப்புறம் காலைல வந்து பாத்தீங்கன்னா அவர் செங்கல்ல பாய் செங்கல் இருக்காதான். என்னன்னு கேட்டா, என்ன ஓவரா பண்றீங்க, அண்ணன் வீட்டுக்கு போக தெரியும்ல அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க வீடு கட்டுறதுக்கு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா வந்து மாமூல் கேட்பாங்களாம். மாமூல் தரலன்னா பிரச்சனை பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் ஜெகன்மூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காரு. அவங்களுடைய ஆட்கள் பண்றாங்க அப்படிங்கிறதை இங்க உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதான் ஜட்ஜி கேட்கிறாராம், உங்க பேர், அதாவது கொடுக்குற பெட்டிஷன் சொல்றாங்களா, நான் இந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லும்போது ஜட்ஜ் சொல்றாரா, உங்கள் பேரை வைத்து உங்க கட்சிக்காரங்க பண்ணால் நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு நீதிபதி. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மக்களே, நிச்சயமாக போலீஸ் விசாரணை ப்ராப்பராக செல்லுமையானால் இந்த ஒரு வழக்குல இந்த ஒரு பிரச்சனையில பூவை ஜெகன்மூர்த்தி சம்பந்தப்படலை அப்படிங்கிற விஷயம் வராது. அவரு சரத் அப்படிங்கிற அட்வொகேட்டு அவர் பேரை சொல்றாருனால் இங்க அவர் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் உறுதியாகுமையானால் அவரும் கைது பண்ணப்பட வேண்டும் தான். ஏன்னா அவர் கைது பண்ணப்பட்டால் அவரை வச்சுக்கிட்டு அவர் பேரை வச்சுக்கிட்டு இங்க ஆடக்கூடிய பல நபர்கள் அடக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மக்களே.
இப்போ ஒரு மைனர் பையனை இந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் திருமணம் விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் தனுஷ் அப்படிங்கிற நபர் அந்த பையனை கேட்கறாங்க. அவன் அந்த பையன் சொல்றாப்புல, நான் எந்த தப்பும் பண்ணல, என் குடும்பம் எந்த தப்பும் பண்ணல, நானும் விஜயஸ்ரீயும் உண்மையா லவ் பண்ணோம். வெளியே வரும் பொழுது அந்த 500 கோடி ரூபாய் சொத்துல எனக்கு ஒரு பைசா வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துதான் விஜயஸ்ரீ வெளியே வந்திருக்கிறாங்க. ஆனாலுமே இவங்க நான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, இவங்களை வாழ விடுங்க அப்படின்னு தனுஷ் அவங்க வந்து முறையிட்டு இருக்காரு மக்களே. சோ இதற்குத்தான் இவர்கள் கைது நடவடிக்கையும் நேற்று கோர்ட்டு பரபரப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் மக்களே. இப்ப அநேகமா இன்னைக்கோ நாளைக்கோ ஜெகன்மூர்த்திக்கு சம்மன் சர்வ் பண்ணப்படும். போலீஸ் ஸ்டேஷன் விசாரணைக்கு போக வேண்டும். நீதிபதி சொல்வது போல ஒரு படையோட போகாம தனியா போகணும். இவங்க ஆளை கூட்டிட்டு போனாலுமே அது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும். அதுக்கு அரெஸ்ட் இருக்கு, அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும். அதுக்காக ஆளை கூட்டு போகாம போக வேண்டிய கட்டாயத்துல இருப்பார். இப்ப தனியா விசாரணைக்கு போய் என்ன வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.